So hello friends. இன்னைக்கு என்ன வீடியோனா என்ன பண்றதுனே தெரியல, ஒரே வெறுப்பாகுது. வீட்டில் எதனா ஒன்று செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் எங்கடா அவர் எங்கேயும் கடைக்கு போய்க்கிறாராம். என்ன கடைக்கு போனாருன்னு தெரியல. சரி அவரே எதனா வாங்கியார சொல்லுவோம். சரி இப்போ வர நல்லா வச்சிருப்பாரு, என்ன ஒன்று நம்ம வெயிட்டாக வாங்கிட்டு வர சொல்லுவோம். இருங்க அப்படியே என்ன வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வராரான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைவாக காட்டுறேன், அவரோட சுயரூபம் என்னன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ சாக்லேட் வாங்கின சொல்லு. சாக்லேட்லாம் வேணாம், எதனா ஒன்று சாப்பிட்ற மாதிரி வாங்கினா சொல்லுவோம். ஃபோனை எதனா எடுக்கிறாராப்பா, நான் இவ்வளோ நேரம் ஆச்சுங்க. ஹலோ ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க? அங்கே போய் என்ன வேலை உங்களுக்கு? என்ன சும்மா வேலையானா எப்பவுமே என்ன கூட்டின்னு போவாங்க, ஒண்டியா போய் நான் சரி போ. என்ன எங்கே போனேன் போய் சொல்லாமல் சொல்லுவேன். பசிக்குதுப்பா, என்ன வாங்கினுவாப்பா? நீ அப்படியே ஒத்துறாத, வாங்கினுவா, பசிக்குதுப்பா. சரி சப்பாத்தி போடலாம், ஒண்ணு ரெடிமேடாவோ இல்ல நம்ம ரெடி பண்ற மாதிரி வாங்கிவா. பயமா பசிது, ரொம்ப கண்டதுல நான் எடுத்து சாப்பிடுறோம். பசித உங்க வீட்டுல தான் இருக்கிறோம். எல்லாம் அப்படிதான்ப்பா, நீ சீக்கிரமா வந்தனா உங்க வீட்டுல இருக்கிறதுல தப்பிக்கும். இல்லன்னா இப்போ எங்க ஆளுங்கிறான் மொத்தத்தையும் மேய்ச்சிங்கிறான், என்னன்னே தெரியாததுலாம் சாப்பிடுங்கிறான், பேருக்கு தெரியாததுலாம். சீக்கிரம் வாங்கிவாப்பா, பசிக்குது. எதனா வாங்கிவாப்பா, எதுனா வாங்கிவாப்பா. சாக்லேட்டு பிஸ்கெட்டு அது மாதிரி வேணுமா? சரி எதனா வாங்கிவா, பசிக்குது. சரி வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். வாங்கிட்டு பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணேன். செஞ்சு வச்சுக்கேன். நம்ம வீட்டுல எல்லாம் இது துண்டுலாம் இருக்கும். இவங்க வீட்டுல பாருங்க நீட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. வெண்டைக்காய் கையில பிறகு சாப்பிட்டு நல்லா தானே இருக்குது. அப்படி நல்லா இருந்தா சாப்பிட்டுலாம், நல்லா தானே இருக்குது. அவர் சீக்கிரமா சொல்லு, இந்த மாதிரி காலி ஆயிடும். அவங்க வீட்டுல நைட்டு சோத்துக்கு அவங்களுக்கு இங்க எதுவும் வச்சுக்கிறாங்கடா. என்ன தெரியல, ஏதோ ஒரு புளிப்பு நாத்தடிக்குது. இது இந்த ரீல்ஸ் எல்லாம் தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டா இந்த ஆண்மை குறைவுலாம் போகும் சொல்லுவாங்க. அதுதானே இது? அதெல்லாம் கிடையாதுடா, இது வேற ஏதோட. கல்யாணம் ஆக போகுது, கல்யாண வயசு வந்துச்சு. வந்தாரு, வாங்க போவோம். ப்ரோ வாங்க ப்ரோ. ஐயோ உயிர் கவசம் எங்கேயோ போய் பொறுக்குற, நான் நவ பண்ற, சொல்லாம கொள்ளாம போறேன். சும்மா இருப்பா நீ. கடையை சுத்தி போறேன். நீங்க போயிட்டு வந்துட்டீங்க தானே? இல்லையே இல்லையே, சாவச்சு 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. கடையை செருப்புலாம் போய் மாத்திட்டு வந்தீங்க. ஒரு பச்சை மிளகா வாங்க போறதுக்கு கூட கூட்டின்னு போவாரு கைஸ். வந்து இன்னைக்கு டி மார்ட்டுக்கு தனியா நான் வெறும் அது பேர் எதுவுமே டிஃபரெண்டா வாங்கிட்டு வந்தேன். இது டி மார்ட்ல வாங்குற மாதிரி இல்லையா? கொரியன் நூடுல்ஸ் வித்தியாசமா இருக்கும். மணக்கல்ல தானே, நாட்டு நகர்ல தானே வாங்கினேன். இல்லப்பா அங்க கவர் கொடுங்க, கவர் பார்த்து அப்படி போய்கிற அங்க ஒரு கவர் 18 ரூபாயா. அங்க துணிப்பை கொடுக்குறானுங்க. ஏதோ நூடுல்ஸ் வாங்கி வந்துக்கிறாரு. நிசின் ஷானி கிங்கி. டேய் நீ ஹிந்தி டியூஷன் போனதா நான் படிக்குது. இது சைனீஸ்ரா, எனக்கு தெரியாது. கொரியன் அர்னிஷா கோடு. இது வந்து நிசின் இது பேர் ஜேகின். கொரியன் சிக்கன் ஃப்ளேவர் ஹாட் அண்ட் ஸ்பைஸ் டெலிஷியஸ் ஸ்பைசி கொரியன் டேஸ்ட் நூடுல்ஸ். ஆனா எங்கேயுமே நூடுல்ஸ்லயே மென்ஷன் பண்ணலப்பா, இதெல்லாம் தான் போட்டு வச்சுக்கிறானுங்க. ஸ்பைசி நூடுல்ஸ் இப்பதானப்பா. நிசின்னா என்னது? 10 ரூபாய் கொடுத்தா நூடுல்ஸ், ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு நூடுல்ஸ் சிக்கன் ரெடிமேட் சிக்கன். ஆமா சரி வாங்க போய் ட்ரை பண்ணுவோம். எதுக்கு பேசுறேன்? அதுதான் நான் தான் சொன்னேன். வாங்க கைஸ் நம்ம போய் செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
எப்படி சூஸியா பக்காவா எனக்கு அது என்ன லட்சத்துல இருக்கு போதுன்னு தெரியலவா. நான் எப்படி செய்யணும்னு பாருப்பா, டிஃபரெண்டா இருக்கு போது ஒண்ணுப்பா. வரலாறு மேக்ஸில் நம்ம வரலாறு மொத்த சீனியும் மரிசிகளை உனக்கு கண்டென்ட் பண்றது வேஸ்டா. சாஸ் ஒண்ணுங்குது. சாஸ் அப்போ கண்டிப்பா ப்ரொசீஜர் படிங்கப்பா. அதை தான் சொன்னேன். நான் நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் சாஸ் ஊற்றி கலரணும்ல. இப்போ இந்த மசாலா என்ன இருக்கா அது போடணும் அதில். அது அப்போ சாதாரணமா வேக மட்டும் வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். ஆனா தண்ணி இதுலயே ட்ரை ஆகிடக்கூடாது. எடுத்துட்டு வடிகட்டணும் தண்ணி. வெறும் பேதி ஆகும். சிப்ஸ் நிறைய இருக்கு. அதான் பேதி ஆகும். பச்சையா சாப்பிட்டீங்கன்னா நீ சாப்பிட்டு பாரு, வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மாதிரி நறுக்கு அப்படியா இது தரேன். நம்ம மேகி மாரி இல்ல, டிமார்ட்ல அப்படிதான் நாங்களும் இந்த லெவல் தான் சாப்பிட்டோம். அதே லெவல் தான் போட்டு கொடுப்போம். நிறைய கொடுத்தாலும் செத்தா முடிவீங்க. ஃபர்ஸ்ட் நீ செய்ப்பா, போடுப்பா. ஓகே லைட் எங்க? ஓம் சக்தி பராசக்தி. ஓகே எனக்கு ரொம்ப நேரமா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். தண்ணி குடிக்கணும்னு பாட்டில் எடுத்து கொடுத்தோம்னா ஞாபகமே வருது. அடுப்புல கடாயை எடுத்துட்டு தண்ணி குடிச்சிருந்தேன். முதல் தண்ணி எனக்கு சாமி சொன்னா தடவை முதல் வித்துல எனக்கு அந்த விட்டு போட்டு விட்டு கடாய் கரண்டி இருக்கா? அதோ எனக்கு வேற இது வருஷம் வர டைம் ஆகுது. ஏய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க இதுல. அது ஒரு மயான கொலையில எடுக்கிறேன் ஆன் பண்ணவே இல்ல. அந்த கேமரால பாக்குற நிறைய பேர் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. எனக்கு நான் சிங்கிளா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்டா. பொங்கல் மாதிரி பொங்குது. பொங்கலோ பொங்கல் கண்டுபிடிக்க தெரியுது அந்த வாசனை வருது. நீ அவங்க கிட்ட போய் மோதாதான் உனக்கு வருது. ஆனா நான் தூரத்துல இல்ல உனக்கு மோப்ப செய்யுது. அதுதான் அதனால எனக்கு எல்லாம் தெரியும். ஸ்ட்ரெயின் பண்ணும். இது ஸ்ட்ரெயின் பண்ணுமாப்பா. ஸ்ட்ரெயின் பண்ணுமா? என்ன பண்ண போறது? ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரெயின் பண்ணுமா? வடிகட்டுறது தான் சொல்றது. நானே ஒரு வடிகட்டி தான். கிஷோர் இருடா நீ ஆட்டாதடா. இந்த மாதிரி டெக்னிக் தானே உனக்கு தெரியாதுடா. இருடா அது வடி கட்டவே கட்டாதுடா. தட்டு கொடுப்பா. அப்படி வடிகட்டு. வெற்றி கொடி போட்டா 4 மேகி வந்துச்சு. 4 மேகி வெற்றி படிக்கட்டு மலைகளை மட்டி முடிக்கட்டு லட்சியம். அப்படியே பார்த்தா டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு மேகிய தட்டு மாத்தத்துக்கு என்னெல்லாம் பண்றீங்க தெரியுமா? கீரை கடையிறவங்க கூட இவ்வளவு பண்ண மாட்டாங்கடா. நடிக்கிறேன்ற பேர்ல இது விட்டு அது பிடி வடிகட்டு பாடி நல்லா வடிகட்டுறீங்கடா.
இது இப்படி வடிகட்டுறத விட்டு இல்ல எல்லாத்தையும் போட்டாரு இப்போ கடைசி பண்றது இப்படி பண்றது அப்படி பண்றது. கைஸ் இவனுங்க வழி பண்ண போறானுங்க, என்ன பண்ண போறானுங்கன்னு தான் தெரியல. இப்போ வந்து நம்ம இது பவுல்ல மாத்திப்போம். பவுலப்பா அது சாஸ், அது எப்படி நீ கையில வாங்குவ? வேற எப்படி என்னடா சாஸ் கூட இல்லடா, கெடுதிடா இதெல்லாம். எல்லாத்தையும் கேட்டுங்கடா நீ. காரமா இருக்குது, இது காரம் கொடுக்கும் போல, அது தித்திப்பு தரும் போல. எனக்கு இது அந்த ஞாபகம் தான் வருது. வேற மாதிரி அந்த வாசனையா தான் வருது. ஆனா இன்னும் ரெட்டா இருந்தது அது ஸ்பைசி நூடுல்ஸ். ஐயோ என்னப்பா அது? செஞ்சு அதுல போட்டு செஞ்சிருக்கணும் போலடா. அவன் வெறுமனே இதுதான் செய்ய சொல்லியிருந்தான். இந்த ஸ்மெல் தான் நல்லாவே இல்லை. கொட்டிட்ட, சரி கொட்டிட்டு விட்டு பாத்துக்கலாம். அதை போட்டா நல்லா தான் இருக்கும். நீ மூடு இது சாப்பிடலாம், எல்லாம் நல்லா இருக்குது. சாப்பிடலாம். யார் ஃபர்ஸ்ட் டேஸ்ட்? நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட். ஆனால் இது ஸ்மெல்லு தாண்டா பிடிக்கல, மற்றபடி பார்க்க அழகாக இருக்குது. உனக்கு டேஸ்ட் தான் முக்கியம், பார்க்க அழகாகிறது நல்லா தானே. ஆனால் அந்த இது போடணும்னா ஸ்வீட் தெரிஞ்சிருக்காது, அது ஸ்வீட் கொடுக்குது. இது சூப்பராக இருக்குது, காட்டு காரமாக இருக்குது. ஆனால் சும்மாலாம் சாப்பிடக்கூடாது கைஸ், வயிறு கட்டுரும். கைஸ் நீங்கள் சாப்பிடாதீங்க, சும்மா டிமார்ட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வந்துட்டுருக்கேன். செத்து போயிருந்தீங்களா? பச்சை ராஸ் நெல் இருக்குதா சிக்கனு அது இன்னும் கொஞ்சம் போடணும். அது காலி ஆகணும். இப்போ நல்லா தான் இருக்கு. அதான் ஒரு மாதிரி அந்த ஸ்வீட் ஆனால் குத்துங்க என்கிட்ட, நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸ்வீட் ஆயிடுச்சு கைஸ். அந்த நீங்கள் வாங்கினீங்கன்னா இது சத்தியமா நடிப்பு கிடையாது. காசு தண்ணி கொடுக்கணும், எல்லாம் பண்ண மாட்டோம். சத்தியமா ஆடுது, எரியுது. ஆடுதுன்ற எரியுதுன்றா ஆடுது. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காரமாக சூப்பராக இருக்குது இந்த வீடியோ. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, வேணாம், உடம்பு கெட்டு அவன் அதுக்கு மேலே பண்ணுவான், அதெல்லாம் பார்க்காதீங்க. உப்புலாம் போட்டு நோ பண்ணுறான், அதை கவனிக்காதீங்க. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறாரு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா, உங்கள் சுஜி, உங்கள் கிஷோர். பாய்.